XLOOKUP யூஸ் பண்ணி ரெண்டு கண்டிஷன் மேட்ச் பண்ணி இந்த இடத்துலையும் ரெண்டு கண்டிஷன் மேட்ச் ஆகி அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு ரீல்ஸில் போட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வந்து வருது ஓகே, பட் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த அவுட்புட்டை வந்து ஒரு கலரில் ஹைலைட் ஆகணும். எய்தர் செல்ஸோ இல்லை வந்து ரோலோ என்டையர் ரோவுமே ஹைலைட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேட்டாவை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் மேட்ச் பண்ணி இங்கேயும் ரெண்டு கண்டிஷன் மேட்ச் பண்ணி அந்த என்டையர் ரோவுமே ஹைலைட் ஆகணும். இதுக்கு நமக்கு வந்து ஒரு 3 இன்ஃபர்மேஷன் வேணும். 3 விஷயங்கள் நமக்கு வந்து ப்ரொசீஜராக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ரோல் நம்பரும் இங்கே இருக்க ரோல் நம்பரும் மேட்ச் ஆகணும், இங்கே இருக்க ரோல் நம்பரும் இங்கே இருக்க நேமும் வந்து மேட்ச் ஆகணும். அதை வந்து எப்படி வந்து லாஜிக்கலாக வந்து அந்த ஃபார்முலா எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த எடுத்த அந்த ஃபார்முலாவை நான் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன், லாஜிக் ஒர்க் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணிட்டேன். ஓகே, அதை எப்படி வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நம்ம வந்து கொடுக்கறது அப்படின்றது செகண்ட் விஷயமா பார்க்கணும். தேர்ட் விஷயம், நமக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா எப்பவுமே அந்த செல்லு மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஹைலைட் ஆகி காட்டும். பட் நமக்கு வந்து அந்த என்டையர் ரோவுமே ஹைலைட் ஆகணும்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னலாக ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுவும் என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு வந்து நான் இதை வந்து மேட்ச் பண்ண வைக்கணும்ல. ஸோ அதுக்கு நம்ம வந்து இதுக்கு XLOOKUPலாம் எழுத வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அவுட்புட் எல்லாம் எடுக்க போகிறது இல்லைல்ல, ஜஸ்ட் ஹைலைட் தான் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து இந்த XLOOKUP இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரோல் நம்பர் இந்த ரோல் நம்பர் மேட்ச் ஆகுதா, இந்த நேம் மேட்ச் ஆகுதா, அதுக்கப்புறம் என்ன கண்டிஷனா ரெண்டுமே மேட்ச் ஆகுதா, விச் மீன்ஸ் நமக்கு ஏன்னா மல்டி கிரைட்டீரியா வச்சு தானே அவுட்புட் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் இது மட்டும் மேட்ச் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா என்கிட்ட டூப்ளிகேட், இதுலேயும் டூப்ளிகேட் இருக்குது, இதுலேயும் டூப்ளிகேட் இருக்குது, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது தான் யூனிக்கான வேல்யூ கிடைக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லாஜிக்கை ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இந்த ரோல் நம்பர் ஈக்குவல் டு இந்த ரோல் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரோல் நம்பரும் 1031 இருக்குது, இந்த இடத்துல இங்கே தான் இருக்குது 1018ன்றது. ஓகே, ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 1031 போட்டேன்னா எனக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பால் எங்கே மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இந்த நேமில் மேட்ச் ஆகணும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் போடுறேன், ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூ வந்திருக்கு. பட் இந்த ரெண்டு ட்ரூமே தனித்தனியாக பார்த்தா வேலைக்கு ஆகாது. இதை வந்து ஒரே செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், ஒரே ஃபார்முலாவாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே போட்டதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு அண்ட் கண்டிஷன். ஸோ அண்ட் கண்டிஷனில் ரெண்டு லாஜிக் வேணும். என்ன, ஃபர்ஸ்ட் லாஜிக் இந்த ரோல் நம்பர் மேட்ச் ஆகணும், செகண்ட் லாஜிக் இந்த நேம் மேட்ச் ஆகணும்ல. ஸோ நான் ரோல் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு நேம் மேட்ச் ஆகிறதுக்கு போட போகிறேன். ஓகே, நேமுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு போட் பண்ணிட்டேன். இங்கே ஆண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்ன ஆகும்னா இந்த ரெண்டு வேல்யூ கம்பல்சரியாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்றது வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நான் ஒரே செல்லுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டேன், ஒரே ஃபார்முலாவாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த 1031 இந்த செல்லில் கொடுக்குற வேல்யூ தான் எல்லா இடத்துக்குமே செக் பண்ணணும். கரெக்டா? அதே மாதிரி இந்த நேமும் வந்து எல்லா இடத்துக்கும் செக் பண்ணும். ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு வேல்யூ தான் எனக்கு வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ, இங்கே கொடுக்குற வேல்யூ தான் எல்லாத்தையும் போய் தேட போகுது. அப்போ இந்த செல் வந்து எனக்கு மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த செல்லை மட்டும் நான் டாலர் சைன் போட்டுக்கிறேன். சப்போஸ் டாலர் சைன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணுறது தெரில அப்படின்னா நான் ஸ்பெஷலாக ஒரு டாலர் சைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் டாலர்னா என்ன, டபுள் டாலர்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க போய் பாருங்கள், நான் வந்து ஐ பட்டனில் வந்து லிங்க் தரேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபார்முலா போட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்றதுலாம் வந்து நான் வந்து இந்த லாஜிக் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ செகண்ட் விஷயம், நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடணும். ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடுறீங்க அப்படின்னா எந்த ரேஞ்சிலெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஃபுல் ரேஞ்சில், இதில் தானே எனக்கு ஹைலைட் ஆகணும். ஸோ அதை நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டேன். ஹோம் டேப்ல போங்க. ஹோம் டேப்ல போனீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போனீங்கன்னா நியூ ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நியூ ரூல்ஸில் லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு பி ஃபார்மேட். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே வச்சிருந்தோம்ல ஃபார்முலா, ஏன்னா எனக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபார்முலா பேஸ்டில் நடக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எப்படி உங்களுக்கு அந்த இது வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆம்பரில் ஹைலைட் பண்ணணும்னா ஆம்பரில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்டர்ஸ் ஏதாவது போடணும், ஏதாவது ஃபாண்ட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் டைம் பீயிங்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் வந்து வெறும் போல்டு மட்டும் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து ஆம்பரில் ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு வச்சிடறேன். ஓகே, ஓகே கொடுத்துட்டு நான் வந்து அகைன் திருப்பி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள், நான் கொடுக்குற நம்பர் வந்து எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஓகே, ஸோ ஹைலைட் ஆகிடுச்சு. கரெக்ட். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல நேமை வந்து மாற்றுறேன். ஓகே, ஹைலைட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த சினாரியோ வந்து இங்கே இல்லை. ஓகே, இதுவே வந்து பால் கொடுத்தேன் அப்படின்னா
பால் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது ஹைலைட் ஆகுது. கரெக்ட்? ஓகே, இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக ஹைலைட் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்டையர் ரோவுமே ஹைலைட் ஆகணும்ல. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து ஒரே ஒரு செல் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது டிஃபால்ட்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. பட் எனக்கு என்டையர் ரோவுமே ஹைலைட் ஆகணுன்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அகைன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போய் ஒரே ஒரு எடிட்டிங் சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, இங்கே இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணி எடிட் போகிறேன். எடிட் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ரோ வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைலைட் பண்ணிவிட்டு இது அடுத்தடுத்தது மூவ் ஆகும். ஸோ அப்படி எனக்கு மூவ் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த என்டையர் ரோலேருந்து இந்த என்டையர் ரோ வரைக்கும் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரோ வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு $, ஹெச்சுக்கு முன்னாடி ஒரு $, போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ தட் என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ஹெச்லேருந்து என்னோட வேல்யூஸ் மூவ் ஆகக்கூடாது, கீழே மூவ் ஆகணும். கரெக்டாக? ஸோ கீழே மூவ் ஆகணும். பட் ரோல் நம்பர் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஜி காலமில் தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஹெச் காலம் தான் என்டையர் நேமே இருக்குது, ரோ வந்து மூவ் ஆகணும். அதனால நான் $2க்கு போடல, வெறும் ஜிக்கும் ஹெச்சுக்கு மட்டும்தான் $, போட்டிருக்கேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், என்டையராக அந்த ரோ ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 1031 கொடுத்து பால் கொடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டுமே வேல்யூமே மேட்ச் பண்ணி இங்கே வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட வேல்யூஸை நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா மல்டி கிரைட்டீரியா, மல்டி சினாரியோஸ் நீங்கள் போடுறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா பேஸில் நீங்கள் போடுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்.